வருவேன். நீ இப்படி கேவலமா கேம் விளையாடும் போது நான் ஏன் வரக்கூடாது? நேர்மையா ஒரு கேம ஜெயிக்கணும்னா ஜெயிக்கலாம். இப்படி ஒருத்தவங்கள தள்ளி விட்டு ஒத்தி விட்டு அப்படிதான் நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க 3 பேரும் சேர்ந்து உனக்கு கீழே தள்ளி விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? உட்கார்ந்துகிட்டு இவ்வளவு நேரம் எவ்வளவு பேச்சு. நியாயம் பேச வந்துருவா, அவ அரோரா இப்படி, சுபிக்ஷா இப்படி, இவ அப்படி, அவ இப்படி. எங்களுக்கும் எல்லாத்துக்கும் பேச தெரியும் பாரு. பட் ஆப்போசிட்ல ஒருத்தவங்க ஹர்ட் ஆயிருவாங்கன்னு எல்லாரும் வாயை மூடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு ஹியூமனிட்டியாவது கொஞ்சமாவது வேணும். உனக்கு கேம், உனக்கு நான் மட்டும் ஏதாவது விமன் கார்டை தூக்கிட்டு அடிச்சுட்டாங்க புடிச்சிட்டாங்க, நீ எத்தனை பேத்துக்கிட்ட என்னென்ன வம்பு பண்ற? அதே மாதிரி தானே எல்லாரும் பண்ணுவாங்க. உனக்குன்னா அது நியாயம். அவங்க பயந்துட்டு கத்துறாங்க, சிரிக்கிறாங்க. ஃபிக்ஸ் பொய்யா இருக்கும். ஃபிக்ஸ் பொய்யா இருக்கும். மெடிக்கல் செக்கப்லாம் எடுத்துன வந்திருப்பாங்க. இது பண்றாங்க. ஃபிக்ஸ் பொய்யா இருக்கும். ட்ராமால கத்துறாங்க. சரிங்க, நான் என்ன சொல்றேன், அது பொய்யாவே. ட்ராமானா உங்களுக்கு என்னன்னு தெரியாதுல்ல பாரு. அது பொய்யாவே இருந்தா கூட நம்ம கம்ருதி வந்து அடிக்கிறது. இவங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. இதே கமருதீன் பிரச்சனை இல்லடி. இந்த சாண்ட்ராவை நடுவுல இழுத்து போட்டு கமருதீன் அப்படி சொல்றான், கமருதீன் எப்படி சொல்றான்? நீ இப்ப உன் கை இதுக்கு பண்ணிட்டு இருக்க. போய் சாண்ட்ரா கிட்ட சொல்லும் போது தெரியலையா கமருதீன் அத பண்றான் இத பண்றான் அப்படின்னு? அப்ப எதுக்கு சொல்றீங்க? எல்லாருக்கும் அப்படித்தானே தோணும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு.